முதல்ல கிளம்பு. எங்க? என் வீட்டுக்கு தான். செல்வி, ஏன் செல்வி உனக்கு வீண் சிரமம்? மாயா அமைதியா இரு. மாமா வண்டி எடுன்னு சொல்றேன்ல. மா நீதான் அவர்கிட்ட எப்படியாவது பேசணும். நீ தானே அவளை கூட்டிட்டு வந்த, நீயே சொல்லு. சந்தோஷ், என்ன செல்வி இவ்ளோ லேட்டு? அது வந்து வர வழியில கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். அதான் தெரியுமே செல்வி, ஏன் இவ்ளோ லேட்டுன்னு தான் கேட்டேன். அது வந்து ஏன் ஒரு மாதிரி இருக்க? அது வந்து சந்தோஷ். என்ன செல்வி, கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னு சொன்னேன், நெத்தியில விபூதி எதுவுமே காணோம். அது வந்து சந்தோஷ், கோயிலுக்கு தான் போனோம். ஆனா போற வழியில ஒருத்தரை பார்த்தோம். அதான். யார? அது வந்து சந்தோஷ், நான் ஒன்னு சொன்னா நீ கோவப்பட மாட்டியே? என்ன செல்வி புதிர் போடுற? எவ்வளவு நல்ல விஷயம் நடந்திருக்கு. கெட்டவங்க கிட்ட இருந்து ஆண்டவன் இன்னைக்கு நமக்கு விடுதலை கொடுத்த நாள். அதர்மத்துக்கும் தர்மத்துக்கும் நடந்த யுத்தத்துல அதர்மம் அழிஞ்சு தர்மம் ஜெயிச்ச நாள். நீ எனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க. இப்ப அது எல்லாமே விலகி நீ சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம் இது. இப்ப போய் என்கிட்ட எதையோ கேட்கறதுக்கு இவ்வளோ தயங்குற? கேளு செல்வி, எதுவா இருந்தாலும் கேளு. நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். கேளு. நீ எது கேட்டாலும் நான் கோவப்படவே மாட்டேன். இல்ல, அது நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் கூட்டிட்டு வந்திருக்கேன். இன்னொருத்தரா? யாரு? அவங்க ஏன் வெளியே நிக்கிறாங்க? உள்ள வர சொல்லு. அவங்கள உள்ள வர சொல்லு. மாயா, இவ எதுக்கு இங்க வந்தா? நான் தான் சந்தோஷ் இது கூட்டிட்டு வந்தேன். நீ கூட்டிட்டு வந்தியா? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நம்ம வாழ்க்கையை கெடுத்தது இவ. இவளோட நிழல் கூட இந்த வீட்டுல படக்கூடாது. மரியாதை இந்த வீட்டுல இருந்து வெளியே போக சொல்லு. நான் அப்பவே சொன்னல, மாப்பிள்ளை இதுக்கு ஒத்துக்க மாட்டாருன்னு சொன்னல. நான் அவ்வளவு சொல்லியும் இவதான் கேட்கவே இல்ல. பாவம் பரிதாபம் புள்ளத்தாச்சின்னு ஏதேதோ சொல்றா. இவளால தானே எல்லா பிரச்சனையும் வந்தது. மா கொஞ்சம் அமைதியா இருக்க மாட்ட? எதுக்கு இப்படி தப்பு தப்பா பேசிட்டு இருக்க? அவங்க பேசுறது தப்பு இல்ல, நீ செஞ்சதுதான் தப்பு. இப்ப எதுக்கு சம்பந்தம் இல்லாம இவளை இங்க கூட்டிட்டு வந்த? இல்ல சந்தோஷ், அவளுக்கு இப்ப ஆதரவா யாருமே இல்ல. சொல்ல போனா இப்ப அவ ஒரு அனாதை மாதிரி. என்னது? மாயா, நீ இவருக்காக கோரில வந்து சாட்சி சொன்னல, அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு சந்தோஷ் கிட்ட சொல்லு. சொல்லு மாயா. இல்ல செல்வி, என்னால உங்க யாருக்குமே கஷ்டம் வேண்டாம். நான் போறேன். மாயா இங்க வா. இதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேனா? நீ இவரை காப்பாத்தினதுக்கு அப்புறம் உங்க வீட்டு ஆளுங்க உன்னை என்னெல்லாம் சொன்னாங்கன்னு சொல்லு. சொல்லு மாயா.
கோர்ட்ல நான் உண்மையை சொன்னதுனால இனிமே வீட்டு பக்கமே வந்துடாத, உன்னை கொன்னே போட்டுருவேன். இனி எங்களை பொறுத்த வரைக்கும் நீ செத்துட்ட. என்ன தொட்ட கொலைக்காரியா மாறிடுவேன். போடி, எங்க போய் செத்து தொலை. நானும் இன்னியோட உன்னை தலை முழுகிடுறேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் செத்துட்டேன்னு சொல்லிட்டாங்க சந்தோஷ். அத்தனை பேர் முன்னாடி என்ன சாவடிச்சிட்டு இப்ப நீ செத்துட்டேன்ற. சந்தோஷ், என்ன பேசுற நீ? நீ அமைதியா இரு செல்வி. இவ எப்ப கோர்ட்ல எல்லார் முன்னாடியும் அவளை வற்புறுத்தி பலாத்காரம் பண்ண, அவ விருப்பம் இல்லாம கெடுத்தேன்னு சொன்னாலோ அந்த நிமிஷமே என் மானம் போச்சு. அதான் இவ செஞ்ச தப்ப கோர்ட்ல ஒத்துக்கிட்டால. இவ வீட்டையே எதிர்த்து உனக்காக சாட்சி சொன்னால. இதுக்கு மேல அவளை என்ன பண்ணணும்னு சொல்ற? இதுக்கு மேல இவ என்ன பண்ணாலும் எனக்கு கவலை இல்ல. ஆனா இவளுக்காக எதுவுமே பண்ணாத. இவ ஒரு விஷப்பாம்பு. பால் வாத்தவங்களே கொத்திடுவான். தயவு செஞ்சு இப்படி பேசாத சந்தோஷ். நீ சொல்ற மாதிரி அவ கெட்டவளாவே இருக்கட்டும், உனக்கு தீராத துரோகத்தை பண்ணவளாவே இருக்கட்டும். அதுக்காக இவ அனாதையா நடுத்தெருவுல நின்னா அவளை அங்கேயே விட்டுட்டு வந்துருவியா? சொல்லு சந்தோஷ். ஆமா, விட்டு வந்துருவேன். இவ மனுஷியா இருந்தா பரவாயில்ல, இவ ஒரு ராட்சசி. சந்தோஷ், இவ உன் வீட்ல உன் கூடவே வளர்ந்தவ. என் கூடயே வளர்ந்துதானே என் முதுகுல குத்துனா இவ. என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சுதானே குழி பறிச்சா இவ. கத்தியால குத்திட்டு என்ன மன்னிச்சிரு, தெரியாம குத்திட்டேன்னு சொன்னா அது எந்த விதத்துல நியாயம்? நான் என்ன சொல்றேன்னா, போது செல்வி, இவளுக்கு சப்போர்ட் பண்ணி அதை நியாயப்படுத்தாத. எனஃப். இவளை எனக்கு பார்க்கவே பிடிக்கல. இவ ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல இருக்க கூடாது. வெளியே போ சொல்லு. முடியாது சந்தோஷ். என்னால அவளை வெளியே போன்னு சொல்ல முடியாது. முடிஞ்சா நீயே அவளை வெளியே துரத்து. வரும்போதுதான் பார்த்தேன், அந்த தெருமுனையில 4 பொறுக்கி பசங்க நின்னுட்டு இருந்தாங்க. இப்ப மணி 11 ஆகுது. போக சொல்லு. அவளுக்கு என்ன நடந்தா நமக்கு என்ன? என்ன பாக்குற? உன்னாலதான் அவளை மன்னிக்க முடியாதுல்ல, அப்ப போக சொல்லு. செல்வி, என்ன வெறுப்பேத்தாத. இவ பண்ண காரியத்துக்கு இவளை என்னால ஜென்மத்துக்கு மன்னிக்க முடியாது. இவ எங்க இருக்க போறா, எப்படி இருக்க போறாங்கறத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா அவ இந்த வீட்ல இருக்க கூடாது, அவ்வளவுதான். இவளை இப்ப வெளியே போ சொல்லு. சந்தோஷ். செல்வி, நான் போறேன் செல்வி. என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம். நான் எங்கேயாவது போய் சாவுறேன். நான் உயிரோட இருந்து என்ன பண்ண போறேன்? என்னால யாருக்கு என்ன லாபம்? நான் போறேன் செல்வி. மாயா, என்ன தடுக்காத செல்வி. நான் போறேன். நான் போதும். நான் பண்ணதெல்லாம் போதும். இதுக்கு மேல எனக்கு வாழ பிடிக்கல. நான் வாழறதுல அர்த்தமும் இல்ல. தயவு செஞ்சு என்ன விட்டு செல்வி. சந்தோஷ், அங்க பாரு சந்தோஷ். ஒருத்தி வயித்துல புள்ளைய சுமந்துகிட்டு சாக போற, தொலைய போறேன்னு சொல்றா. உனக்கு அவளை பார்த்தா பாவமா தெரியலையா? இவ்ளோ பெரிய வீட்ல அவ எங்கேயாச்சும் ஓரமா தங்கிட்டு போட்டுமே. ப்ளீஸ் சந்தோஷ். செல்வி, புரியாம பேசாத. அவ எதுக்காக இங்க வந்திருக்கா தெரியுமா? பணம். பணத்துக்காக மட்டும்தான் அவ இங்க வந்திருக்கா. அவளுக்கு எவ்வளவு பணம் வேணும்னு கேட்டு சொல்லு. அதை விட அதிகமாவே தரேன். அவளை வேற எங்கேயாவது போய் தங்க சொல்லு. ஆனா என் கண்ணு முன்னாடி மட்டும் இந்த வீட்டுல இருக்கவே கூடாது. அவ்வளவுதான். போ சொல்லு வெளியே. என்ன சந்தோஷ், என்ன சொன்ன? பணம் கொடுப்பியா எனக்கா? எங்க என்ன பார்த்து சொல்லு. பிறந்ததுல இருந்து பணத்தை பார்த்து பார்த்து வெறுத்து போனவனா உன்னை சுத்தி சுத்தி வந்தது ஆஃப்டர் ஆல் இந்த பணத்துக்காகவா சந்தோஷ்? நான் மேல வச்சிருந்தது உண்மையான அன்பு. ஆனா அது வெளிப்படுத்தின விதம் தான் தப்பு. எனக்கு உன் காசும் வேண்டாம், பணமும் வேண்டாம். ஏன் இப்ப நீ கூட வேண்டாம். எனக்கு என் குழந்தை போதும். நான் போறேன். மாயா, ஒரு நிமிஷம். சந்தோஷ், நான் இவ்ளோ சொல்லி உன் மனசு இறங்கல. கோவப்படலாம் சந்தோஷ், ஆனா அந்த கோவம் நம்ம கண்ணை மறைக்க கூடாது. இவளால பாதிக்கப்பட்டது நீ மட்டும் இல்ல, நானும் தான். இவளை காலம் முழுக்க இங்க வச்சு காப்பாத்த சொல்லல. இந்த நிலைமையில அவளை வெளியே அனுப்ப வேண்டாம் தான் சொல்றேன். அது பெரிய பாவம் சந்தோஷ். அது உன்னை மட்டும் இல்ல, என்னையும், ஏன்
நம்ம குழந்தைய கூட அது பாதிக்கும். இதுக்கு மேல நீ என்ன பண்றியோ அது உன் இஷ்டம். சந்தோஷ், எப்படி பார்த்தாலும் அவ என் வீட்ல இருக்க கூடாது, என் கண்ணு முன்னாடியே இருக்க கூடாது. வேணும்னா அவளை அவுட் ஹவுஸ் தங்க சொல்லு. அவ என் மூஞ்சிலே முழிக்க கூடாது. அவளை இங்க கூட்டிட்டு போயிடு. சந்தோஷ், பாத்தியா செல்வி, சந்தோஷ் எப்படி சொல்லிட்டு போறான். இதுக்கு மேல நான் உயிரோட இருக்கணுமா? வாய மூடு. உனக்காக இல்லனாலும் உன் வயித்துல வளர குழந்தைக்காவது நீ உயிரோட இருக்கணும். என் கூட வா. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதோ? இது அவுட் ஹவுஸ் சாவி. உனக்கு என்ன வேணும்னாலும் எனக்கு கால் பண்ணு. நானே எடுத்துட்டு வரேன். இல்லனா யார்கிட்டயாவது கொடுத்து விடுறேன். சரியா? உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல செல்வி. இங்க பாரு மாயா, நீ இப்போ ஒரு பத்திரமான இடத்துல இருக்க. உனக்கும் உன் வயித்துல இருக்கிற குழந்தைக்கும் என்னென்ன வேணுமோ அது இங்க கிடைக்கும். இப்போ உனக்கு தேவையெல்லாம் நல்ல ஓய்வு. வீணா நடந்ததெல்லாம் நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்காம நல்லா ரெஸ்ட் எடு. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். நான் வரேன். செல்வி, உன்கிட்ட கடைசியா நான் ஒரே ஒரு விஷயம் கேட்கணும் செல்வி. என்ன மாயா? எனக்கு உன்கிட்ட இருந்து ஒரே ஒரு சின்ன உதவி தேவைப்படுது. என்ன உதவி மாயா? சொல்லு. சந்தோஷ் என் மேல ரொம்ப கோவமா இருக்கான். என்ன பார்த்தாலே எரிஞ்சு விழறான். நான் செஞ்ச தப்பு அவனை எவ்வளவு பாதிச்சிருக்குன்னு எனக்கு தெரியுது. ஆனா நீ நினைச்சா அவனை ஒரு 2 நிமிஷம் நிதானமா என் கூட பேச வைக்க முடியும். என்ன மாயா பேசுற நீ? இப்பதான் சந்தோஷோட கோவத்தை கண்ண எதிர்க்க பார்த்தல. எல்லாரும் முன்னாடி நீ அவரை அசிங்கப்படுத்தியிருக்க. அதுக்குதான் நான் மன்னிப்பு கேட்டேனே செல்வி. நீ அவரை முதுகுல குத்திட்ட மாயா. அந்த வலி அவருக்கு மட்டும்தான் தெரியும். அது வார்த்தையால சொன்னா ஆறாது. அவரே தானா எல்லாத்தையும் மறந்துட்டு உன்னை மன்னிச்சா மட்டும்தான் உண்டு. அதனால உன்னை மன்னிக்க சொல்லியோ, நீ கொடுத்த வலியெல்லாம் மறக்க சொல்லியோ அவர்கிட்ட சொல்ல சொல்லி என்கிட்ட சொல்லாத. இந்த விஷயத்த நான் சொன்னா சந்தோஷ் கேட்க மாட்டார் மாயா. சொன்னா புரிஞ்சுக்கோ. இல்ல செல்வி, என்ன சந்தோஷ் மன்னிக்கவும் வேண்டாம். என்ன மன்னிக்க சொல்லி நீ அவன் கிட்ட கேட்கவும் வேண்டாம். சந்தோஷ் என்கிட்ட இனி வாழ்க்கை ஃபுல்லா பேசலனாலும் பரவாயில்ல. ஆனா என்னோட சில கேள்விகளுக்கு சந்தோஷ் பதில் சொல்லணும். என் குழந்தைக்கு அப்பா சந்தோஷ் தான். அதனால என் மனசுல இருக்க பாரத்தை அவன் கிட்ட இறக்கி வைக்கணும். எனக்கு தேவையானதெல்லாம் சந்தோஷ் கிட்ட பேசுறதுக்கு வெறும் 2 நிமிஷம் தான். அதுக்கு மேல அதிகமா வேற எதுவும் அவன் கிட்ட பேச மாட்டேன் செல்வி. என்ன நம்பு. ஆனா அந்த 2 நிமிஷம் சந்தோஷ் நான் பேசுறத பொறுமையா கேட்கணும்னா அது உன்னால மட்டும்தான் முடியும். நீ எடுத்து சொன்னா மட்டும்தான் சந்தோஷ் பொறுமையா நான் பேசுறத கேப்பா செல்வி. அதுக்கு பதிலும் சொல்லுவான். அவன் சொல்ற பதில்ல தான் என் வாழ்க்கையே அடங்கி இருக்கு செல்வி. மாயா, நீ சந்தோஷ் கிட்ட நான் பேச வேண்டாம்னு சொல்லல. ஆனா இப்போதைக்கு நீ பேச வேண்டாம் தான் சொல்றேன். சந்தோஷ் இப்ப இருக்கிற மனநிலையில நீ என்ன சொன்னாலும் எவ்வளவு கெஞ்சினாலும் சத்தியமா உன்கிட்ட பேச மாட்டாரு. வேற யார் சொன்னாலும் கேட்க மாட்டாரு. நீ எங்க குடும்பத்துல இன்னொரு குழப்பத்தை உண்டு பண்ணதா இங்க வந்திருக்கேன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. சொல்ல போனா நீ மனசார தெரிஞ்சிட்டேன்னு எங்க வீட்டுல யாருமே இன்னும் நம்பல மாயா. ஐயோ செல்வி, நான் இப்ப பழைய மாயா இல்ல. என் உலகமே சந்தோஷ் தான். ஆனா அவனையே எப்போ கொல்ல பார்த்தாங்களோ அந்த நிமிஷமே பழைய மாயா செத்துட்டா. இப்போதைக்கு ஒரு குழந்தைக்கு தாயா தான் நான் முன்னாடி வந்து நிக்கிறேன். என் குழந்தை மட்டும்தான் எனக்கு சொந்தம் செல்வி.
என் குழந்தை மட்டும் இல்லைன்னா என்ன நான் எங்கேயாவது போய் செத்துருப்பேன். எனக்கு என் வாழ்க்கையே குழந்தைதான். அதுக்கு அப்பா சந்தோஷ் தான் செல்வி. ஒரு பொண்ணா என் நிலைமையில இருந்து யோசிச்சு பாரு. சந்தோஷ் கிட்ட ஒரு 2 நிமிஷம் நான் பேசணும். நான் பேசுறது முழுக்க முழுக்க என்ன பத்தி மட்டும்தான். இது வேற யாரையும் பாதிக்காத செல்வியே, என்ன நம்பு. தயவு செஞ்சு சந்தோஷ் என் கூட ஒரு 2 நிமிஷம் பொறுமையா பேச சொல்லு. அதுதான் நீ எனக்கு செய்யற பெரிய உதவி. ப்ளீஸ் செல்வி, உனக்கு கெஞ்சி கேக்குறேன் ப்ளீஸ். மாயா மாயா, சரி சரி மாயா, இங்க பாரு, வயித்துல குழந்தைய வச்சுக்கிட்டு இப்படி கதறி கதறி அழுவுறது குழந்தைக்கு நல்லதில்லை. எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடு. சந்தோஷ் கிட்ட நிச்சயமா நான் பேசி பாக்குறேன். எப்படியாவது அவரை உன்கிட்ட பேச வைக்கிறேன், சரியா? ரொம்ப நன்றி செல்வி. ஏய், நான் வரேன், அழாத. மாமா, ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம். சாக்லேட் எடுத்துக்கோங்க மாமா. சாக்லேட்டா? அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? இன்னைக்கு என்னோட பர்த்டே. ஓ ஆமால. சரி, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். பிறந்த நாளுக்கு வாழ்த்துக்கள் மட்டும் சொன்னா போதுமா? முதல்ல ஸ்வீட் எடுங்க. காலங்காத்தாலே ஸ்வீட்டா? பரவாயில்ல மாமா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நமக்கு ரொம்ப ஸ்வீட்டான நாளா இருக்கணும்னு எனக்கு ஆசை. சோ ப்ளீஸ் எடுத்துக்கோங்க மாமா. உன் ஆசைக்காக ஒன்று எடுத்துக்கிறேன். மறுபடியும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். போதுமா? என்ன போதுமா? சாக்லேட் சாப்பிடுங்க. இப்பவே வா. ஆமா, இப்பவே தான் சாப்பிடுங்க. முதல்ல இன்னைக்கு நான் உங்களுக்கு தான் ஸ்வீட் கொடுத்துருக்கேன். அதனால நீங்க இதை என் கண்ணு முன்னாடியே சாப்பிடணும். நீங்க சாப்பிட்டாதான் மாமா எனக்கு சந்தோஷம். சாப்பிடுங்க. நீ ஆசைப்பட்ட மாதிரி ஒரு சாக்லேட் சாப்பிட்டேன். போதுமா? ரொம்ப தேங்க்ஸ் மாமா. ஆ, மாமா, உங்களுக்கு ஒன்று ஞாபகம் இருக்கா? என்னோட எல்லா பர்த்டேவையும் நீங்க திருவிழா மாதிரி கொண்டாடுவீங்க மாமா. காலங்காத்தால எந்திரிச்சு இல்லாத கலாட்டாலாம் பண்ணி அம்மா அப்பாவெல்லாம் தூக்கத்துல இருந்து எழுப்பி எங்க எல்லாருக்கும் பிடிக்குதோ பிடிக்கலையோ கோயிலுக்கெல்லாம் கூட்டிட்டு போவீங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இல்ல, எனக்கு என்னோட போன பர்த்டே ஞாபகம் வந்துச்சு மாமா, அதான் சொன்னேன். சரி, இப்போ அதெல்லாம் எதுக்கு ஞாபகப்படுத்துற? இல்ல, எனக்கு இன்னொரு சின்ன ஆசை இருக்கு. அதான் நீ ஆசைப்பட்ட மாதிரி இன்னைக்கு பூரா உன் கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. இதுக்கு மேல வேற என்ன உனக்கு சின்ன ஆசை? இல்ல, வருஷம் என் பர்த்டேக்கு நான் எதிர்பாராத விதமா எனக்கு ஏதாவது gift கொடுப்பீங்க. ஆனா இந்த வருஷம் சரி, நம்ம போற வழியில உனக்கு என்ன பிடிக்குமோ சொல்லு, நான் வாங்கி தரேன். ஐயோ, நீங்க எதுவுமே எனக்கு வாங்கி தர வேண்டாம் மாமா. நீங்க எனக்கு ஒன்னே ஒண்ணு கொடுத்தா மட்டும் போதும். கொடுக்கணுமா? ஆமா, என்ன கொடுக்கணும்? அது ஒரு சின்ன gift தான். நீங்க நினைச்சா எனக்கு கொடுக்க முடியும். இப்பவே இங்கேயே எனக்கு கொடுக்க முடியும். இப்பவே இங்கேயே வா. என்ன கிஃப்ட் அது? இன்னைக்கு நாள் முழுக்க நீங்க ஏன் கூட மட்டும்தான் இருக்க போறீங்க. ஆமா. அதனால 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 இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் உங்ககிட்ட எவ்வளவு முட்டாள்தனமா நடந்துக்கிட்டாலும், எவ்வளவு குழந்தைத்தனமா நடந்துக்கிட்டாலும், தயவு செஞ்சு என்னோட மனசு புண்படுற மாதிரி எந்த ஒரு வார்த்தையும் சொல்லிடாதீங்க மாமா. என்ன கையில் இப்படி கேட்ட? ஏன்னா இந்த நாளை நான் திரும்பி பார்க்கும்போது ஒரு சின்ன சோகம் கூட என் மனசுல இருக்க கூடாது. என் பிறந்த நாளை நினைக்கும் போதும் உங்களை பத்தி நினைக்கும் போதும் எப்பவுமே என் மனசுல சந்தோஷம் மட்டும்தான் மாமா நிறைஞ்சிருக்கணும். அதான் மாமா என்னோட சின்ன ஆசை. இன்னைக்கு அதை நீங்க நிறைவேற்றுவீங்களா? என்ன மாமா அமைதியா இருக்கீங்க? சொல்லுங்க. சரி. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. இதுதான் எனக்கு இன்னைக்கு கிடைச்ச ரொம்ப பெரிய gift. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் மாமா.
சரி நீங்க போய் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வந்துருங்க, நம்ம வெளியில கிளம்பலாம். ம்? ம் எல்லாம் என் நிலமை கையில். நானா உன்னோட பிறந்த நாள் கொண்டாடாதவன்? சாமி, இன்னைக்கு என் பொண்டாட்டியோட பிறந்த நாள். பேஷா அர்ச்சனை பண்ணிடுவோம். என்னடா அம்பி இவ்வளோ பணம் இருக்கு? இது என்னோட 1 மாச சம்பளம். ம் அவள் பிறந்த நாள் அன்னைக்கு அவள் நல்லா இருக்கணும்னு இந்த மாதம் நான் உழைப்பெல்லாம் சாமிக்கு காணிக்கை செலுத்துறதா வேண்டிக்கிட்டேன். நீங்கள் பூஜை பண்ணிட்டு தந்தீங்கன்னா நான் உண்டியில் போட்டுருவேன். உன் மனைவி ரொம்ப கொடுத்து வச்சவா, சௌக்கியமா இருப்பா. सकशरीर्ष पुरुषः सकस्रार्ष सकस्रपात् सवोऽग्निं विश्वतो विद्वा अद्य तिष्ठदशाङ्गुलं पुरुष एवेदकं सर्वं यद्भूतं यच्च भव्यं उदामुदत्. பிள்ளையாரப்பா, என் கையில் இந்த பிறந்த நாளைக்கு மட்டும் இல்லை, இனி வர்ற எல்லா பிறந்த நாளைக்கும் அவள் வாழ்க்கையில் அவள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். அவள் படிப்புக்கு அறிவுக்கு ஏற்ற மாதிரி இனியாச்சும் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும். நான் கஷ்டப்படுறதெல்லாம் அவளுக்காக தான். இனி அவளை நல்லபடியாக வாழ வைசாமி. ग्रामते शासनानचने अपि तस्मात् विराडजायत विराजो आदिपुरुषः स जातो अध्यक्षत पश्चात् भूमिमदो पुरः यत्पुरुषेण कविषा देवा यज्ञन्वाणाः अवत्मनुषं पुरुषं पशुं तं यज्ञं परिक्षिप्तौषन्ने पुरुषं जातमकृतः तेन देव अयजन्त साध्यात्. கையில் இன்றைக்கி உன் பிறந்த நாள். என் வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியமான நாள், ரொம்ப சந்தோஷமான நாள். ஆனால் இந்த பிறந்த நாள் இருந்து இனி நீ உன் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் என் ஆசை. அதுக்காக தான் கையில் நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். உன்னை என்னால் கூட கூட்டிகிட்டு போக முடியல, ஆனால் என் வேண்டுதல் எல்லாமே உனக்காக மட்டும்தான். மாமா என்ன மாமா இன்னும் ரெடி ஆகாம இருக்கீங்க? ஒரு நிமிஷம் இரு, நான் கொஞ்சம் பக்கத்தில் போயிட்டு வந்துடுறேன். சரி மாமா.